கொட்டுற மழையில் டான்ஸ் ஆடக்கூடாது ஜுரம் வரும் அப்படின்னு சொல்கிற அப்பா மத்தியில் நினைச்சாலும் பரவாயில்ல கஷாயம் வச்சு தரேன் அப்படிங்கிற பாட்டி நமக்கு ஃபேவரட்டாக தானே இருப்பாங்க. எவ்வளவோ பொருளை உடைச்சிருந்தாலும் ஏண்டா உடைச்ச அப்படின்னு அம்மா நம்மளை அடித்தாலும் திட்டினாலும் அவனை அடிக்காத சின்ன பிள்ளைன்னு டிஃபெண்ட் பண்ணுற பாட்டி நமக்கு எப்படி ஃபேவரட்டாக இல்லாமல் இருப்பாங்க. அதை விடுங்க, ஸ்நாக்ஸ் வாங்க அப்பாட்ட காசு கேட்டதை விட கேட்காமலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கையில் இருக்கிற காசை இன்னைக்கு கூட பார்க்காம கொடுக்குற பாட்டி கண்டிப்பாக ஃபேவரட்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஹியர் இஸ் அ ஃபர்ஸ்ட் எபிசோட் கதை போமா வித் அமிர்தா. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக எனக்கு ஸ்பெஷலான ஒருத்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே எல்லாரோட பாட்டியும் ஃபேவரட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. சில இடத்துல சில பேருக்கு பாட்டி பிடிக்காமலோ இருக்கலாம். பர்சனலாக என்னோடய பாட்டி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஈவன் நான் வளரப்போ கூட தெரியல நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும், ஒரு 20 ஏஜை தாண்டறதுக்குள்ளே நிறைய இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ஷி சாக்ரிஃபைஸ்டு எவ்ரி திங் இன் ஹர் லைஃப். 18 வயசுலேயே மேரேஜ் ஆகி 4 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க வளர்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போய், ஆனால் அவங்க அப்போ நினைக்கல நம்ம கூட யாருமே இல்லையே, நாம் நம்பி வந்தவரும் நம்ம கூட இல்லையே, இந்த 4 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கலை. 4 குழந்தைங்களுக்காக அவங்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு. உண்மைதான். ஆனால் நாம் தான் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறப்போ அவங்கள மறந்துடுறோம் இல்லை. அவங்க ஒரு பெட்டி கடை வச்சு தான் 4 பேரையுமே படிக்க வச்சாங்க, ஒரு தனி மனுஷியாக இருந்து. அவங்க நினச்சிருந்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தப்போவே வாழ்க்கையை வெறுத்து குழந்தைங்களையும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி போக வச்சுருக்கலாம். ஆனால் அந்த 4 குழந்தைங்களையுமே அவங்க படிக்க வச்சாங்க ஒரு தனி மனுஷியாக இருந்து. எனக்கு ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, அம்மா அப்பாலாம் நம்ம மேலே கோவப்பட்டு திட்டுற போகலாம், நம்ம மேலே தான் தப்பு இருக்கும், ஆனால் நமக்காக நிற்பாங்க அவங்க எப்பயுமே. அவங்கக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலுமே அவங்க நமக்கு தான் கொடுப்பாங்களே, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ, இது பண்ணு அது பண்ணுன்னு. ஏடா பாட்டி மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுவாங்களா, ஏன் தாத்தா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாத்தாவும் தான், ஆனால் பாட்டிங்கிறது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலில். ஈவன் நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பொருளாக இருந்தாலுமே அவங்க நமக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. பாட்டி இருக்கிறதுலாம் ஒரு வரம் தானே. ஏன்னா இப்போ அம்மா அப்பாலாம் நமக்காக தான், நம்மளை வளர்க்குறதுக்காக தான் ஓடிட்டே இருக்காங்க பிஸியாக. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க நமக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நமக்கு லேட்டாக தான் தெரியும். என்ன தான் வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு நிறைய சோஷியல் மீடியா இருந்தாலுமே எதுவுமே பாட்டி மடியில் படுத்துக்கிட்டு கதை கேட்டுட்டு தூங்குற மாதிரி வராது. என்ன தான் வெளியூர் போய் படித்தாலுமே வீட்டுக்கு வரப்போ அவங்க ஆசையாக வெளியில் நின்றுட்டு என் பேரன் வரான், என் பேத்தி வரா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம அவார்ட் வாங்குகிற ரேஞ்சுக்கு அவார்ட் வாங்கிட்டு அவங்கள பார்க்க வர ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள பார்க்க வந்தாலுமே என்னமோ நாம் அவங்கள பார்க்கவே வரமாட்டோம், அவங்கள மறந்துட்டோன்னு செல்ல சண்டை போட்டு அப்புறம் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது லைஃப் அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுது. ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது எல்லார் வீட்லேயும். நம்ம அப்பா அம்மா நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை அடிக்க வருவாங்க. அப்போ மோஸ்ட்லி நம்ம அவங்க பின்னாடி தான் போய் ஒழிஞ்சிப்போம். நிறையா வாட்டி நமக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் அவங்களுக்கு தான் விழுந்திருக்கு. அழுத்துக்காமல் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க, நம்ம கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரண்ட்டு போனால் போதும், எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க. இப்போ நான் சாப்பிட்லன்னா கூட சண்டை போட்டால் கூட என்னை சமாதானப்படுத்தி சாப்பிடவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? ஆனால் நாம் தான் அதை வேறு எங்கேயோ தேடிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே அன்பானவங்களை வச்சுக்கிட்டு அன்பு காட்டாமல் கிடைக்காத ஒரு இடத்துல போய் தேடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்ம இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். வாழ்க்கையை வெறுத்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிச்சுட்ருக்கோம். அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமானதுலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதை நாம் தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி 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 அது நடக்கலை அப்படிங்கிறப்போ டிஸப்பாயிண்ட் ஆகுறோம். அது நெக்ஸ்ட் லெவல் போய் டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுது. இஃப் சம்திங் லெஃப்ட் யுவர் லைஃப்னா அதில் நிறைய ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசனை தேடுங்க. அப்படி அந்த ரீசன் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ் வேல உங்கள் லைஃப்பை லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரீசனை நீங்களே சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் போணுச்சு, இது எப்படி போகலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலேயே இருக்காது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அவங்க எனக்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு யார்கிட்டையும் போய் கேட்டதே கிடையாது. நம்மள எத்தனை பேர் பாட்டியை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஐ ஸ்டில் மிஸ் ஹர். If she is alive,
ஷி வில் பி ஹாப்பி ஆஃப்டர் ஹியரிங் திஸ். லவ் யூ லாட்ஸ். இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன், அவங்க கூட இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அவங்கள. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் பாட்டியாவோ அம்மாவாவோ அத்தையாவோ சிங்கிளாக இருந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து உங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் லவ்டு. ஸோ இதை விட வேறு என்ன இந்த உலகத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம லவ்டுன்னு ஃபீல் பண்ண வைக்கிற அவங்கள விட வேறு எதுவுமே பெருசில்லை. அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ மணியால் மயங்கியிருக்காங்களோ அதை விட அதிகமாக பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை அவங்களுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். அமிர்தா. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.